வணக்கம். மீண்டும் ஒரு டக் ரிவ்யூவுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஜில்லா ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் படத்தை பேசிக் லாஜிக்குடன் எதிர்பார்க்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இது அமையும். விஜய் 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னாலையும் நம்ப முடியல. இந்த படத்தை பார்த்துட்டு சுத்தமாக நம்ப முடியல என்னால். ஒரு படத்துலேயே ஒரு யங்காகிட்டே வராரு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை. எல்லா இடத்துலையுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் அவரோட பீக்கையும் பெஸ்ட்டையும் ரீச் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லலாம். ஒரு நெகட்டிவ்ஸுமே அவர்கிட்ட பார்க்க முடியல இந்த படத்தில். மோகன்லால் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணுறாரு. விஜயோட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் எஃபர்ட்டுக்கும் வந்துட்டு இந்த படத்தோடையும் கதையோடையும் ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்குறது மோகன்லால் தான். அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு லெஜெண்டுன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. இன்னொரு நல்ல விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த 6 பேக் போட்டு அது இதெல்லாம் பண்ணி ஃபேன்சியாக பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைம் அண்ட் எஃபர்ட்டை நீங்கள் ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதோட ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கலான்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. காஜல் அகர்வால் அதே அந்த துப்பாக்கி ரியாக்ஷன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்குறாங்க. ஓகே, சுமாராக இருந்தது. ஏதோ இந்த தயிர் சாப்பாட்டுக்கு மாங்காய் ஊறுகாயினால ஏதோ ஒரு நாத்தாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்ட ஃபீல் இருந்தது. சூரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா படத்துலையுமே சந்தானத்தையே பார்த்து லைட்டாக சலிக்குங்கிற காலகட்டத்தில் சூரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். ஆனால் அஃப்கோர்ஸ் இன்னுமே சந்தானத்தோட குவாலிட்டியோ இடத்தையும் பிடிக்கிறதுக்கு அவர் இன்னுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சம்பத்குமார் வில்லன்னு சொல்லலாம். அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த கோபம், வெறி, ஏமாற்றம், துரோகம் இதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கிடச்சா எப்படி இருக்கும், திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும், எப்படி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அற்புதமாக எனாக்ட் பண்ணியிருக்காரு. கடைசி சீக்வன்சஸில் விஜய்க்கு மோகன்லாலுக்கு ஈக்குவலண்ட்டாக காம்படிஷன் கொடுத்துருக்காரு. ஓவராலாக சொல்லும்போது ஸ்டன் சீக்வன்சஸ் கொஞ்சம் போரிங்காக ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் லெங்க்தியாக இருந்தது ஸ்டன் சீக்வன்சஸ். ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் டியூரேஷனை குறைச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. படமுமே கொஞ்சம் லெங்க்தி. அதனால் கேமரா ஆங்கிள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள். எஸ்பெஷலி இந்த ஸ்டீரிங்க்கு பின்னாடி கேமரா வச்சுருப்பார். அந்த ஸ்டீரிங் சுற்றும்போது அந்த கார் டர்ன் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. மொதல் தடவை பார்க்குறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு த கேமராமேன். பாடல்கள் டிஎம்ஆன் பண்ணியிருக்காரு. பாடல்கள் ஓகேவாக தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் விஜய் பண்ண அந்த கந்தாகி பாடல் தான் பாடல்களை தூக்கி நிறுத்தி இருக்குது. பிஜிஎம்மை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு டிஎம்ஆன். பிஜிஎம் ஒரு ஃபீல் கொடுத்தது. கிராஃபிக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சுமாராக தாங்க இருந்தது. ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அளவுக்கு இல்லை கிராஃபிக்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். நேசன் இப்போ தானே மெயின் லெவல் டைரெக்ஷனுக்கு என்ட்ரி ஆகிருக்காரு. கூடி சீக்கிரம் வாங்கிடுவார் அந்த வேலையை கரெக்டாக. இதை விட ஒரு பெரிய நல்ல கமர்ஷியல் படத்தை நீங்கள் இந்த பொங்கல் டைமில் கேட்க முடியாதுங்க. ஸோ கண்டு மகிழுங்கள். ஜில்லா 2013 தமிழ் மூவி. திஸ் இஸ் கிருஷ்கிரீன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பெங்களூர். நன்றி.